ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவக்காவை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1/2 கிலோ கோவக்காவை எடுத்து வச்சுருக்கேன் நான். முதல்ல கோவக்காவை தண்ணியில் கழுவிட்டு மேலே ஒரு காட்டன் துணி போட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கோவக்காவை இப்போது நீளமாக கட் பண்ணிக்க போகிறேன். முதல்ல இந்த 2 பக்கத்துடைய ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நீளமாக கட் பண்ணிக்கலாம். வாங்கும்போதே நல்லா காயாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த அளவுக்கு மெல்லிஸாக நம்மளால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணி எடுக்கும்பொழுது நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மெல்லிஸாக நீளமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்திருந்த எல்லா கோவக்காவையும் நான் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து தோலோடு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கோவக்காவை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கோவக்காவை சேர்த்ததுக்கப்புறமா பாதி அளவுக்கு வெந்து வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த அளவுக்கு கோவக்காய் சேர்த்துருந்தோம், காய் நல்லா வதங்க அளவு கம்மியாகும். இப்போ பாதி அளவுக்கு பார்த்திங்கன்னா கோவக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். கோவக்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு, மசாலோடைய பச்சை மணமும் போயிடுச்சு. எந்த அளவுக்கு நம்ம கோவக்காய் சேர்த்துருந்தோம் இப்போ பாருங்கள், வதங்கி நல்லா வெந்து எந்த அளவுக்கு கம்மியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்பவே சூப்பராக கோவக்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டோம். ரசம் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கோவக்காய் பொரியல். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கோவக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பொருள். கண்டிப்பாக அப்பப்போ நீங்கள் உங்களுடைய சமையலில் இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.